إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபித்தோழர்கள் மீதும் அன்னாரை பின்தொடர்ந்தோர் நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று அல்லாஹுடைய மாளிகையில் வந்து அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு உரையின் போது அந்த நபித்தோழர்களுக்கு நினைவூட்டிய அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்ற அந்த உபதேசத்தை முதலில் உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக, எந்த சந்தர்ப்பத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்று எனக்கும் உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தியவனாக, அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா உரையில் இஸ்லாத்தில் ஹலாலான உழைப்பின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் பேசப்பட இருக்கிறது. இந்த தலைப்பு ஏன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். லயத்தியன்ன அலன்னாசி ஜமானுன் லா யுபாலில் மர்உ பிமா அஹத் அமின் ஹலாலின் ஹராமின். ஒரு காலம் வரும், காலத்தில் மனிதன் சம்பாதிப்பது, உழைப்பது ஹலாலா ஹராமா என்று கவனிக்காத, அலட்டிக்கொள்ளாத ஒரு காலம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்று சொன்னார்கள். அவ்வாறான ஒரு காலப்பகுதியிலா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணுகின்ற அளவுக்கு ஹலால் உழைப்பு அரிதாகி ஹராம் உழைப்பு அதிகரித்திருக்கின்ற இக்காலகட்டத்தில் காலத்தின் தேவை கருதி இந்த தலைப்பில் பேசுவது, விளக்குவது உங்கள் அனைவருக்கும் அதுபோன்று எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்து குர்ஆன் ஹதீஸ் ஊடாக சில வழிகாட்டல்களை இந்த ஹுத்பா உரையின் ஊடாக உங்களுக்கு தர இருக்கின்றேன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தலைப்புக்குள் செல்வதற்கு முன்பாக முக்கியமான சில அடிப்படை விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படை விடயங்கள் தொடர்பான அறிவு இல்லாமையின் காரணமாகத்தான் ஒரு மனிதன் ஹலாலான உழைப்பிலிருந்து ஹராமான உழைப்புக்கு திசை மாறி செல்கின்றான். முதலாவதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா எங்களை படைத்து அனுப்புகின்ற பொழுது இந்த பூமியில் எங்களுக்கான ரிஸ்கை அவன் நிர்ணயித்து விட்டான். அவன் எப்போதே எங்களுக்காக இந்த உலகத்தில் எங்களுக்கான ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை அவன் நிர்ணயித்து விட்டான். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும், மனிதனாக இருக்கலாம், கடல்வாழ் உயிரினங்களாக இருக்கலாம், இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், பூச்சிப்புழுக்கள், எந்த உயிரினமாக இருந்தாலும் அவைகளுக்கான ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றான். ரிஸ்க் நிறைவாக இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த மனிதன் தாயுடைய கருவில் இருக்கின்ற பொழுதே எவ்வித முயற்சியும் இல்லாமல் அல்லாஹு தஆலா உணவளிக்கின்றான். ஒரு குறிப்பிட்ட காலம், அதன் பிறகு இவ்வுலகிற்கு வந்ததற்கு பிறகு
எவ்வித முயற்சியும் இல்லாமல் அல்லாஹு தஆலா தாயின் மூலமாக உணவளித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா பொறுப்பேற்றிருக்கிறான். அர்-ரிஸ்கு பியதில்லாஹ், ரிஸ்க் இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிரங்களுக்குமான ரிஸ்க் வாழ்வாதாரம் என்னிடம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா பொறுப்பெடுத்திருக்கின்றான். அடுத்ததாக இது முதலாவது ஒரு அடிப்படை விடயம். எல்லோருக்கும் இந்த உலகத்தில் தாராளமாக ரிஸ்க் இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், இவ்வாறு இந்த உலகத்தில் இருக்கின்ற படைப்பினங்களுக்கு ரிஸ்கை ஏற்பாடு செய்த அல்லாஹு தஆலா சிலருக்கு கூடுதலாக சிலருக்கு குறைவாக கொடுக்கின்றான், அளந்து கொடுக்கின்றான். وَإِن مِّن شَيْءٍ إِلَّا عِندَنَا خَزَائِنُهُ وَمَا نُنَزِّلُهُ إِلَّا بِقَدْرٍ مَّعْلُومٍ. அல்லாஹ்வுடைய அந்த திரைசேரியில் தாராளமாக ஏராளமாக ரிஸ்க் இருக்கிறது என்றாலும் وَمَا نُنَزِّلُهُ إِلَّا بِقَدْرٍ مَّعْلُومٍ, அல்லாஹு தஆலா நம்மிடம் இருக்கின்ற அந்த பொக்கிஷங்களை, அந்த வாழ்வாதாரத்தை, அந்த ரிஸ்கை நாம் குறிப்பிட்ட அளவுப்படி இல்லாமல் இறக்கி வைப்பதில்லை. அல்லாஹு தஆலா சிலருக்கு கூடுதலாக நிறைவாக கொடுத்திருக்கின்றான், சிலருக்கு குறைவாக கொடுத்திருக்கின்றான், அளந்து கொடுக்கின்றான். இதில் ஒரு இறை நியதி இருக்கிறது. அது ஏன் அவ்வாறு அல்லாஹு தஆலா இவ்வாறு குறைவாக சிலருக்கு குறைவாக சிலருக்கு கூடுதலாக நிறைவாக கொடுப்பது அதன் பின்னணி என்று நாங்கள் சிந்தித்தால் அல்லாஹு தஆலா கூறுகிறான், وَهُوَ الَّذِي جَعَلَكُمْ خَلَائِفَ الْأَرْضِ وَرَفَعَ بَعْضَكُمْ فَوْقَ بَعْضٍ دَرَجَاتٍ لِيَبْلُوَكُمْ فِيمَا آتَاكُمْ. இந்த பூமியில் அவனுடைய பிரதிநிதியாக பின்தோன்றல்களாக அல்லாஹு தஆலா உங்களை ஆக்கி இருக்கின்றான். وَرَفَعَ بَعْضَكُمْ فَوْقَ بَعْضٍ دَرَجَاتٍ, அந்தஸ்தால், பதவியால், சொத்தால் உங்களில் சிலரை அல்லாஹு தஆலா உயர்த்தி இருக்கின்றான். சிலரை விட சிலரை அல்லாஹு தஆலா கூடுதலாக கொடுத்திருக்கின்றான். எதற்காக என்று கேட்டால், லியபுலுவக்கும் ஃபீமா ஆதாக்கும், உங்களுக்கு வழங்கப்பட்டவைகளிலிருந்து உங்களை சோதிப்பதற்காக. எனவே இறை நியதி அல்லாஹு தஆலா ரிஸ்கை கொடுக்கின்ற பொழுது சிலருக்கு கூடுதலாக கொடுக்கிறான், சிலருக்கு குறைவாக கொடுக்கிறான். இதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லோரும் பணக்காரர்களாக இருந்தால், எல்லோரும் வசதி படைத்தவர்களாக இருந்தால் என்ன நடக்கும்? இந்த தேவைகள் சுழற்சி முறையில் சுற்றாது. இந்த பிரதேசத்தில் எல்லோரும் மீனவர்களாக இருந்தால், விவசாயம் செய்யாமல் எல்லோரும் மீனவர்களாக இருந்தால் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு அரிசி இருக்காது. விவசாயிகளுக்கு மீனவர்கள் தேவை, மீனவர்களுக்கு விவசாயி தேவை. இவ்வாறு அல்லாஹு தஆலா இந்த தேவைகளை பிரித்திருக்கிறான். எனவேதான் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது அல்லாஹ்வின் நாட்டம். அல்லாஹ் தான் நாடியோருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுக்கின்றான். இவ்வாறு நிறைவாக கொடுக்கப்பட்ட அந்த நபரிடம் இருந்து அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிற விஷயம் அவர்களிடம் இருந்து நன்றி. அல்லாஹு தஆலா சொத்து செல்வங்களை கூடுதலாக கொடுக்கின்றான். அவர்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது நன்றியை. அதன் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வங்களிலிருந்து அவர்கள் எவ்வாறு அந்த செல்வத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக அல்லாஹு தஆலா அவர்கள் நிறைவாக கொடுத்து அவர்களிடமிருந்து நன்றி எதிர்பார்க்கின்றான். அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், அதுபோன்ற ஹலாலான முறையில் உழைக்க வேண்டும். பணம் கிடைத்து விட்டது, சொத்து இருக்கிறது என்று பெருமை அடித்து ஆணவம் கொண்டு இந்த பூமியில் அட்டூழியம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அவரிடம் இருந்து எதிர்பார்ப்பது நன்றி. அதுபோல அல்லாஹ் தஆலா சிலருக்கு ரிஸ்கை குறைவாக கொடுக்கின்றான், கொடுத்து சோதிக்கின்றான். இவ்வாறு சோதிப்பதின் மூலமாக அந்த சாராடமிருந்து அல்லாஹ் தஆலா எதிர்பார்ப்பது பொறுமை. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ. وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ,
பொருளாதார நெருக்கடி. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுத்து, குறைவான செல்வத்தை கொடுத்து, அல்லாஹு தஆலா குறைவாக கொடுத்து அவர்களை சோதிக்கின்றான். அவரிடமிருந்து எதிர்பார்ப்பது பொறுமை. வபஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுவீராக. இன்னல்லாஹ மா ஸாபிரீன், அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கின்றான் என்று சொல்கிறான். எனவே கூடுதலாக நிறைவாக சொத்து செல்வங்கள் கொடுக்கப்பட்டவர்களிடமிருந்து அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பது நன்றி. லஇன் ஷகர்தும், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் லஅஸீதன்னகும், உங்களுக்கு செல்வத்தை அதிகப்படுத்தி தருவேன். வலஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத், நீங்கள் நன்றி கட்டவர்களாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக இருந்தால் இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்று அந்த சாராரை அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான். எனவே இந்த உலகத்தில் இரு சாரார், அல்லாஹு தஆலா சொத்து செல்வங்களை கடுமையாக நிறைவாக கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், அதே நேரத்தில் குறைவாக கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். எல்லோருக்கும் கொடுத்தால் என்ன நடக்கும்? வலவ் பஸதல்லாஹு அர்-ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்ள், அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அளவில்லாமல் சொத்து செல்வங்களை கொடுத்தால் லபகவ் ஃபில் அர்ள், இந்த பூமியில் அவர்கள் அட்டூழியம் செய்வார்கள், ஆணவத்தோடு பெருமை எடுத்து அவர்கள் திரிவார்கள் என்று அல்லாஹு தஆலா அளந்து கொடுத்திருக்கின்றான். இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம், அல்லாஹு தஆலா காரூனுக்கு நல்ல சொத்தை கொடுத்தான், தாராளமாக கொடுத்தான், ஏராளமாக கொடுத்தான். ஆனால் ஃபபகா அலைஹிம், அவன் பூமியில் அட்டூழியம் புரிந்தான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் காரூனை பற்றி கூறுகின்றான். இவ்வாறு நிறைவாக குறைவாக கொடுப்பது என்பது, அல்லாஹு தஆலா ஒரு சாராருக்கு கூடுதலாக கொடுப்பது என்பது அவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான் என்ற அர்த்தம் இல்லை. குறைவாக கொடுக்கப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா விரும்பவில்லை என்ற அர்த்தம் அல்ல. அவ்வாறு என்று சொன்னால் காரூனை அல்லாஹு தஆலா விரும்பி இருக்க வேண்டும், ஃபிரௌனை விரும்பி இருக்க வேண்டும். ஃபிரௌனுக்கும் காரூனுக்கும் சொத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்தான். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை விரும்பவில்லை, அவர்களும் அவனை விரும்பவில்லை. இதுதான் இறை நியதி. எனவேதான் அல்லாஹு தஆலா ரிஸ்கை அளந்து சிலருக்கு கூடுதலாக குறைவாக கொடுக்கின்றான் என்ற இந்த அடிப்படை விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மற்றுமொரு முக்கியமான விடயம், இவ்வாறு ரிஸ்க் அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் இருக்கிறதாக வாக்களித்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான். ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்பதாகவும் அல்லாஹு தஆலா கூறுகிறான். இவ்வாறு எங்களுடைய ரிஸ்க் இந்த பூமியில் இருக்கிறது என்று சொன்னால், அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முயற்சி செய்து உழைக்க வேண்டும். எங்களுடைய ரிஸ்க் இந்த உலகத்தில் இருக்கிறது, அல்லாஹு தஆலா எங்கேயோ எங்களுக்காக வைத்திருக்கின்றான். எனவே அதனை தேடி செல்ல வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். தற்போது நீங்கள் அனைவரும் இந்த ஜும்ஆ தினத்தன்று இந்த பள்ளிக்கு வந்திருக்கின்றீர்கள். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆ தினத்தன்று தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதற்காக பள்ளியின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், தொழுகையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஃபஇதா குலியத்திஸ் ஸலாத்து, தொழுகை நிறைவடைந்து விட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்ள், இந்த பூமியில் பறந்து செல்லுங்கள், உழைப்பதற்காக செல்லுங்கள். வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடிச் செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். பள்ளிக்கு வருவது, இங்கு இந்த நேரத்தில் தொழுகை நிறைவேற்றுவது, அதுபோன்று தொழுகை முடிந்ததும் உணவுக்காக அல்லாஹ்வுடைய சிறப்பை தேடிச் செல்வது, உழைக்கச் செல்வது, அதுவும் ஒரு வணக்கம். எவ்வாறு இந்த தொழுகை மறுமைக்கு ஒரு விருத்தியாக இருக்கிறதோ அதுபோன்று இவ்வுலகுக்கு உழைப்பதும், இந்த லௌகீக இந்த உலகத்துக்காக உழைப்பதும், உணவை தேடி செல்வதும், அல்லாஹ்வுடைய அருளை தேடி செல்வதும் அதுவும் ஒரு வணக்கம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். உழைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், வேர்வை சிந்தி உழைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எம்மிடம் இருந்து எதிர்பார்க்கின்றான். உங்களுக்கு தெரியும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கணவன் இல்லாமல் அவருடைய கருவறையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்கின்றான். அந்த சந்தர்ப்பத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பிரசவத்துக்கு முன்பாக
அவருடைய அந்த ஊரின் எல்லை பகுதிக்கு சென்று மறைவான ஒரு இடத்துக்கு செல்கிறார்கள் பிரசவத்திற்காக. மக்கள் அனைவரும் தவறான நடத்தை உள்ளவள் என்று சொல்லுவார்கள் என்று அஞ்சி அவர்கள் ஒரு ஊரின் எல்லைக்கு சென்று மறைவான இடத்தில் இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு பசிக்கிறது. ஃபனாதாஹா மின் தஹ்திஹா அல்லா தஹ்ஸனி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து அழைக்கின்றார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஃபனாதாஹா மின் தஹ்திஹா அல்லா தஹ்ஸனி கத் ஜஅல ரப்புகி தஹ்கி சரியா, உங்களது பாதத்துக்கு கீழால் அல்லாஹு தஆலா ஒரு சிறிய நீரூற்றை ஏற்படுத்தியிருக்கின்றான், சிறிய ஆறை ஏற்படுத்தியிருக்கின்றான் என்று கூறிவிட்டு அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், வஹுஸி இலைகி பிஜித்இன் நஹ்லதி, அந்த மரத்தின் கிளையை பிடித்து உலுக்குவீராக துசாகித் அலைகி ருதபன் ஜனியா, அந்த மரத்திலிருந்து உங்களுக்கு அல்லாஹு தஆலா கனியை இறக்குவான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய பாதத்துக்கு கீழால் ஒரு நீர் ஓட்டை ஏற்படுத்திய அல்லாஹு தஆலா அங்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே என்ன சொல்கிறான், அந்த கிளையை பிடித்து உலுக்குவீராக, முயற்சி செய்வீராக என்று அல்லாஹு தஆலா உழைப்பின் முக்கியத்துவத்தை முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த குர்ஆன் மூலமாக, இந்த சம்பவத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தருகின்றான். அன்புக்கு மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு நிர்ணயித்திருக்கின்ற இந்த ரிஸ்க் இந்த உலகத்தில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அளந்து கொடுக்கின்றான். ஆனால் நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது, நாங்கள் உழைப்புக்காக செல்ல வேண்டும், அதுவும் ஒரு வணக்கம், எனவே முயற்சி செய்ய வேண்டும் என்று எங்களிடமிருந்து அந்த முயற்சியை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றான். இருக்கின்ற பொழுது ஒரு கட்டான உடம்புடையர், ஒரு பலசாலி, அங்க அவயங்கள் சீரான நிலையில் இருக்கின்ற ஒருத்தர் சஹாபாக்கள் இருக்கின்ற பொழுது அவர்களை கடந்து செல்கின்றார். அப்போது அங்கிருந்த நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், இந்த நபர் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹுக்காக வேண்டி போர்க்களத்தில் யுத்தம் செய்திருந்தால் எவ்வளவு நல்லாக இருக்கும் என்று அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், இன்கான ஹரஜ யஸ்ஆ அலா வலதிஹி சிகாரன் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவருடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, தாய்க்காக அவர் உழைக்க சென்றால் அவர் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கின்றார். அதுபோன்று வஇன்கான ஹரஜ யஸ்ஆ அலா அபவைனி ஷைகைனி கபீரைனி, அவருடைய பெற்றோர்களுக்காக அவர் உழைப்பதற்காக சென்றிருந்தால், அந்த நல்ல நோக்கத்தில் அவர் சென்றிருந்தால் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் என்று போர்க்களத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜிஹாது செய்வதை போன்று அதற்கு ஈடான நன்மை இருக்கிறது என்பதாக தொழிலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதன் அவசியத்தை இந்த சம்பவத்தின் ஊடாக எங்களுக்கு கற்றுத் தருகின்றார்கள். அதே நேரத்தில் அதே நேரம் அவருடைய எண்ணம் இருக்கிறது, பெருமைக்காக, பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி அவர் உழைக்க சென்றால் அது ஃபஹுவ ஃபீ சபீலி ஷைத்தான், அவர் ஷைத்தானுடைய பாதையில் இருக்கிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உழைப்பின் முக்கியத்துவத்தை கூறுகின்றார்கள். எனவேதான் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உழைப்பு என்பது ஒரு வணக்கம். உழைத்தால்தான் இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளில் ஒன்றான ஹஜ் நிறைவேற்ற முடியும். அதுபோன்று ஜகாத்தை நிறைவேற்ற எங்களால் முடியும். இவ்வாறு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் பொருளாதாரம், உழைப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உழைப்பை ஒரு வணக்கமாக எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விடயம், இப்ப நாங்கள் உழைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், அதே நேரத்தில் அந்த உழைப்பு ஹலாலாக இருக்க வேண்டும். இதுதான் இன்றைய ஹுதுபாவின் பேசுபொருள். உழைக்கின்றோம் என்று அல்லாஹும் அவருடைய தூதரும்
கடுமையாக எச்சரித்த தடுத்த விடயங்களை நாங்கள் தொழில் செய்ய முடியாது. உழைப்பு ஹலாலாக இருக்க வேண்டும். யா அய்யுஹன் நாசு குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபா. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹன் நாசு குலு மிம்மா ஃபில் அர்லி, பூமியிலிருந்து நீங்கள் ஹலாலானதை, தய்யிபன் நல்லதை நீங்கள் உணவாக எடுத்துக்கொண்டு உண்ணுங்கள், தொழில் செய்யுங்கள், ஹலாலான சம்பாதித்தில் ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். வலா தத்தபியூ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம், ஷைத்தான் வழியில் உழைக்க வேண்டாம் என்று, ஹலாலான முறையில் உழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் இந்த வசனத்தின் ஊடாக எங்களுக்கு கட்டளையிடுகின்றான். எனவேதான் உழைப்பு என்பது மிக முக்கியம். அது ஒரு வணக்கம். ஆனால் அந்த உழைப்பு ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதனைத்தான் எதிர்பார்க்கின்றான். ஏன் ஹலாலான உழைப்பு முக்கியம்? அத்துஆ முஹுல் இபாதா. எங்களுக்கு தெரியும், துஆ என்பது வணக்கங்களில் மிகவும் பிரதானமான ஒரு வணக்கம். வணக்கங்களில் மிகவும் பிரதானமான ஒரு வணக்கம் தான் துஆ. அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால், அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், நாங்கள் உடுத்திருக்கின்ற ஆடை, நாங்கள் உண்ணுகின்ற அந்த உணவு ஹலாலான முறையில் இருக்க வேண்டும், ஹலாலாக இருக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள். எனவேதான் ஹலாலான உழைப்பு என்பது மிக முக்கியம். அடுத்ததாக, இந்த உலகத்தில் நாங்கள் உழைக்கின்ற பொழுது எங்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை ஹலாலாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் ஷைத்தான் எங்களுக்கு என்ன செய்கின்றான் என்று சொன்னால், ஷைத்தானுடைய வேலை இந்த உலகத்தில் மனிதர்களை வழிகெடுக்க வேண்டும் என்று. அல்லாஹு தஆலா அவனுடைய கட்டளை, அவனுடைய எதிர்பார்ப்பு ஹலாலான முறையில் உழைக்க வேண்டும் என்று. ஆனால் ஷைத்தான் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், அவர்களை திசை திருப்புகின்றான். சில வழிகள் மூலமாக அல்லாஹும் அவருடைய தூதரும் ஹலாலான முறையில் உழைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்க, அவர்களை ஹராமான முறையில் உழைப்பதற்காக வேண்டி சில விடயங்களை, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விடயங்களை அவர்களுக்கு ஏவி அவைகளின் மூலமாக அவர்களை திசை திருக்க பார்க்கின்றான். அன்புக்கு மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நீங்கள் பிறருடைய சொத்தை தவறான முறையில் உண்ண வேண்டாம், அபகரித்து உண்ண வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா ஹராமான சம்பாத்தியம் கூடாது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் ஹராமான உழைப்பிலிருந்து நாங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்று நாம் பார்க்கின்ற பொழுது அதிகமான சகோதரர்கள் நல்ல எண்ணத்தோடு ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள், உம்ரா கடமையை நிறைவேற்ற செல்கிறார்கள், அதுபோன்று ஜகாத்து கொடுக்கின்றார்கள், தர்மம் கொடுக்கின்றார்கள். ஆனால் அவளுடைய எண்ணம், இதன் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த தர்மத்தை ஏற்று, அந்த ஹஜ்ஜை ஏற்று, அந்த ஜகாத்தை ஏற்று எங்களுக்கு நன்மை தர வேண்டும் என்பதற்காக நல்ல நோக்கத்தோடு செய்கின்றார்கள். ஆனால் நாங்கள் வந்த வழி, நாங்கள் உழைத்து வந்த வழி ஹராமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா ஒருபோதும் அந்த கடமைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்று நாங்கள் செய்கின்ற தொழில்களை எடுத்துக்கொண்டால் அதிகமான தொழில்கள் வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. பிறருடைய சொத்தை அபகரித்து நாங்கள் உழைத்து வருகின்றோம். அளவு நிறுவையில் நாங்கள் மோசடி செய்கின்றோம். இவ்வாறு தான் எங்களுடைய உழைப்பு கூடுதலாக இருக்கிறது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் தற்போது எமது பிரதேசத்தில் நாம் புரிகின்ற இந்த தொழிலில் எங்கே வட்டி கலந்திருக்கிறது, எங்கே மார்க்கம் தடுத்த விடயங்கள் இருக்கிறது என்றெல்லாம் ஒரு பட்டியலோடு வந்திருக்கின்றேன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கு நான் கூறுகின்ற விடயங்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் ஊடாக உங்களுக்கு நான் ஆதாரமாக சொல்லியிருக்கின்றேன்.
ஒரு முஃமினுடைய பண்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி உங்களுக்கு வந்தடைந்தால் உடனே அதனை ஏற்றுக்கொள்கின்ற மனோபக்குவம் இருக்க வேண்டும், உடனே அதனை அமுல்படுத்துகின்ற ஆர்வம் இருக்க வேண்டும். இதுதான் மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்லப்பட்டால் உடனே அவர்கள் ஏற்று அதனை அமுல்படுத்துவார்கள். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக நாம் புரிகின்ற தொழிலில் வட்டி எங்கெல்லாம் கலந்திருக்கிறது என்று ஒவ்வொன்றாக நான் சுட்டிக்காட்டுகின்றேன். முதலாவதாக, நாங்கள் வங்கிகளில் வட்டியை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற நிறுவனங்களிலிருந்து நாங்கள் லோன் என்ற பெயரில், கடன் என்ற பெயரில் நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக அந்த பணத்தை எடுத்து தொழில் செய்கின்றோம். ஆனால் எங்களுடைய தொழில் ஹலாலாக இருக்கிறது. நாங்கள் சரியான முறையில் தொழில் செய்கின்றோம். விவசாயமோ கடத்தொழிலோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் செய்கின்ற தொழில் ஹலாலாக இருக்கிறது. ஆனால் அந்த தொழிலுக்கு பெறப்பட்ட முதல் கடன் என்ற அடிப்படையில் பெறப்பட்டிருக்கிறது. வட்டியை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற நிதி நிறுவனங்களில் இருந்து பெறப்பட்டு தொழில் செய்கின்றோம். ஆனால் அடிப்படை நாங்கள் தொழிலுக்காக ஆரம்பிக்கின்ற அந்த ஆரம்பம் ஹராமாக இருக்கிறது. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதிகமான சகோதரர்கள் தொழில் செய்வதற்கு முதல் இல்லை. என்ன செய்கின்றார்கள்? முதல் இல்லாத பொழுது உடனே எங்கு செல்கின்றார்கள்? வட்டி வங்கியை நாடி செல்கிறார்கள். அங்கே அவரிடம் இருக்கின்ற நகையை அடகு வைத்து குறிப்பிட்ட பணத்தை எடுக்கின்றார்கள். அல்லது ஏதோ ஒரு பொருளை அங்கு வைத்துவிட்டு வங்கியிடமிருந்து கடன் எடுத்து அவர்கள் தொழில் முயற்சியில் இறங்குகின்றார்கள். இதனை நாங்கள் பார்க்கின்றோம். அதிகமான சகோதரர்கள் கடத்தொழிலாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், எல்லோரும் உழைக்க வேண்டும். ஆனால் அவருடைய எண்ணம் உழைக்க வேண்டும், ஆனால் அந்த உழைப்பு ஹலாலானதாக இருக்க வேண்டும். உடனே என்ன நடக்கிறது? அந்த முதலை கொண்டு தொழில் முயற்சியில் ஈடுபட்டு அதன் மூலமாக அவர்கள் உழைத்து பிறகு என்ன செய்கின்றார்கள்? ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கு பிறகு மாஷா அல்லாஹ், அவரிடம் இப்போது சொத்து நிரம்பி இருக்கிறது. உடனே அவர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார். உம்ரா கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்கின்றார். அள்ளி கொடுக்கின்றார், தர்மம் செய்கின்றார். ஆனால் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார், நான் செய்கின்ற அமல், நான் செய்கின்ற இந்த ஹஜ், நான் கொடுக்கின்ற இந்த ஜகாத், நான் கொடுக்கின்ற இந்த தர்மம் எல்லாம் மாஷா அல்லாஹ் என்னை சுவனத்துக்கு அழைத்து செல்லும். அல்லாஹு தஆலா அவைகளை ஏற்று என்னை சுவனத்துக்கு அழைத்து செல்வான் என்று அவர்கள் நம்பி கொடுக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா ஒருபோதும் அந்த ஜகாத்தையோ அந்த ஹஜ்ஜையோ அந்த தர்மத்தையோ அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்? அதன் ஆரம்பம் ஹராமானது. இன்று நாங்கள் பார்க்கின்றோம், லோன் வங்கிகளில் மட்டுமல்ல வேறு இடங்களிலும் கடன் என்ற பெயரில் அவர்கள் எடுத்து தொழில் முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள். தொழிலில் ஈடுபடுத்துவதற்காக வேண்டி வாகனங்களை கொள்முதல் செய்கின்றார்கள். மோட்டார் வண்டிகளை, சைக்கிள்களை வாங்குகின்றார்கள். லீசிங் என்ற பெயரில் வாங்குகின்றதை பார்க்கின்றோம். சில சகோதரர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் கொள்வனவு செய்திருக்கின்ற அந்த வாகனம், அந்த மோட்டார் சைக்கிள் வட்டியை அடிப்படையாக கொண்டிருக்கும், வட்டி மூலமாக பெறப்பட்டதாக இருக்கும். அந்த வாகனத்தின் மூலமாக, அந்த வண்டி மூலமாக, அந்த சைக்கிள் மூலமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்து தொழுதுவிட்டு செல்வதை பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் வருகின்ற அந்த சைக்கிள், வருகின்ற அந்த வாகனம், அது கொள்வனவு செய்யப்பட்டு பெறப்பட்ட முறை ஹராமான முறையில். ஆனால் அவர் இங்கே என்ன செய்கிறார்? அல்லாஹ்விடம் வந்து தொழுது முடிந்த பிறகு மன்றாடுகிறார், துவா கேட்கிறார். அவர் நினைக்கிறார் அவர் கேட்கின்ற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உடுத்திருக்கின்ற அந்த ஆடை, நீங்கள் உண்ணுகின்ற அந்த உணவு ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹு தஆலா உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு நல்ல
வளங்களை தந்திருக்கிறான். இந்த பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால், புல்மூட்டை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் மாஷா அல்லாஹ், கடல் வளம், விவசாய வளம், மனித வளம், இவ்வாறு எல்லா வளங்களையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்து சோதிக்கின்றான். ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? பேராசை பிடித்தவர்களாக மற்றவர்களை பார்த்து எங்களுக்கு முன்னால் பார்க்கின்றோம். அவர்கள் சோபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வீடுகளை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் ஓடுகின்ற வாகனங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஆசை வருகிறது. பேராசையுடன் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? உடனே குறுகிய காலத்தில் கூடுதலான வருமானம் பெறுவதற்காக வேண்டி ஹலாலான உழைப்புக்கு அவர்கள் செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, நாங்கள் பிறரை பொருளாதார விடயத்தில் ஒப்பீடு செய்யக்கூடாது. நாங்கள் எப்போதும் எங்களுக்கு முன்னால் இருப்பவர்கள் அவர்களை பார்த்து நாங்கள் ஒப்பீடு செய்ய ஆரம்பிக்கின்றோமோ அப்போது எங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்கிறது. ஷைத்தான் இலகுவாக எம்முள் நுழைந்து எங்களை இலகுவான முறையில் எங்களை வழிகெடுக்க பார்ப்பான். எனவேதான் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவும் அவருடைய தூதரும் எவ்வாறு ஹலாலான முறையில் உழைக்க வேண்டும் என்று எங்களுக்கு சிறப்பான வழிகாட்டுகளை வழங்கியிருக்கிறார்களோ அந்த வழிகாட்டலை பின்பற்றி ஹலாலான முறையில் உழைத்து வாழ்வோமாக. பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லா, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற தொழிலில் வட்டி கலந்திருக்கிறது, மோசடி இருக்கிறது, ஏமாற்று மோசடி இருக்கிறது, பொய் இருக்கிறது. இவ்வாறு இஸ்லாம் தடுத்த விடயங்கள் கூடுதலாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நான் ஏற்கனவே கூறியது போல எமக்கு நல்ல வளங்களை தந்திருக்கின்றான். அதிகமான சகோதரர்கள் அரச உத்தியோகம் பெற்று நிரந்தர வருமானத்தை கொண்ட சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அதிகமானவர்கள் ஹலாலான முறையில் அவருடைய உழைப்பு இருக்கிறது என்றாலும் சிலர் நாங்கள் பார்க்கின்றோம், அரசாங்கம் கடன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு சில உதவிகளை வழங்குகின்றது. உடனே இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மாதம் மாதம் எனக்கு வரக்கூடிய அந்த சம்பளத்திலிருந்து ஒரு தொகை போகட்டும், ஆனால் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். எனக்கு முன்னால் இருப்பவன் அடுக்கு மாடி வீடு கட்டி வாழ்கிறான், நானும் அதுபோன்று வீடு கட்ட வேண்டும் என்று வீடு கட்டுவதற்காக வேண்டி ஹவுசிங் லோன் எடுக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோம் அதிகமான சகோதரர்கள் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அருளாக நிரந்தர வருமானம் பெறக்கூடிய ஒரு தொழிலை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அதிகமான சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? உடனே லோனுக்கு அப்ளை பண்ணி அதன் மூலமாக கடன் பெற்று அவசரமாக வீடு கட்டுகிறார். மாஷா அல்லாஹ், பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, அந்த வீடு பளிச்சென்றிருக்கிறது, வெள்ளையாக இருக்கிறது, மாஷா அல்லாஹ். ஆனால் அவர் இந்த உலகத்தில் வாழப்போவது குறுகிய காலம். அவர் நிரந்தரமாக வாழக்கூடிய, போய் செல்லக்கூடிய அந்த மன்னரையை பற்றி அவர் யோசித்ததில்லை. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லோரும் அவசரப்படுகின்றார்கள். நான் ஏற்கனவே கூறியது போல எல்லோருக்குமான ரிஸ்க் இந்த உலகத்தில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா தர வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு தருவான். ஏன் நாங்கள் அவசரப்பட வேண்டும்? ஏன் ஷைத்தானுடைய வழியில் உழைக்க வேண்டும்? இந்த சொத்து சுகங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற, அனுபவிக்கின்ற இதெல்லாம் எங்களை ஏமாற்றக்கூடியவை. நாங்கள் ஒரு நாள் மரணிக்க இருக்கின்றோம். தற்போது எமது பிரதேசத்தில் திடீர் மரணங்கள் ஏற்படுவது அல்லாஹு தஆலா அதன் ஊடாக, அந்த சம்பவத்தின் ஊடாக எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறான், எச்சரிக்கை விடுக்கின்றான். உனக்கும் இவ்வாறான ஒரு நிலைமை, ஒரு அஜல் வரப்போகிறது. அந்த அஜல் அது அடுத்த நொடியாக இருக்கலாம், அடுத்த நிமிடமாக இருக்கலாம், அடுத்த நாளாக இருக்கலாம். எவ்வாறான திடீர் மரணங்கள் எங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் யோசிக்க வேண்டும். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மரணிக்கின்ற பொழுது முஸ்லிமாக அன்றி மரணிக்க வேண்டாம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு எடுத்த நிலையில் வட்டியை உண்ட நிலையில் உங்களுடைய மரணம் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய மன்னரை வாழ்க்கையை பற்றி யோசித்து பாருங்கள். நீங்கள் யாருக்காக உழைத்தீர்களோ இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய மனைவிக்காக, பெற்றோர்களுக்காக ஹராமான முறையில் உழைத்து நீங்கள் அந்த சொத்து செல்வங்களை நீங்கள் மன்னரைக்கு எடுத்து செல்கின்றீர்களா? யாருக்காகவோ உழைத்தது நீங்கள் மரணிக்கின்ற பொழுது உலகத்தில் விட்டு செல்கின்றீர்கள். ஆனால் அங்கு மன்னரையில் நீங்கள் அவதிப்பட போவது நீங்கள் தான். அந்த நேரத்தில் உங்களுக்காக பிரார்த்தனை செய்பவர்கள், உங்களுக்காக கை கொடுப்பவர்கள், உதவுபவர்கள் யாரும் வரமாட்டார்கள். நீங்கள் உழைத்த உழைப்பு உங்களுக்கு மேலே, பூமிக்கு மேலே சுத்தி கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலா அந்த சொத்துக்களை பிறருக்கு கொடுப்பான். நீங்கள் உழைத்த உழைப்பு, நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தது, மருமகளுக்கு கொடுத்தது, மருமகனுக்கு கொடுத்தது, பிறகு அவர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது, இவ்வாறு நீங்கள் உழைத்தவைகள் எல்லாம் சுழற்சி முறையில் பிறருக்கு சென்று கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலாவுடைய சொத்து. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் படைத்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு வசப்படுத்தியிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹுக்குரியது. அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட காலம் எங்களுக்கு அந்த அவனுடைய சொத்தை தந்து பார்க்கின்றான், இந்த மனிதன் என்ன செய்கிறான் என்று. ஆனால் அவனுக்கு பேராசை பிடித்து அவன் ஹலால் ஹராம் பேணாமல் இன்று உழைத்து இறுதியிலே அவன் நஷ்டமடைந்தவனாக மாறுகின்றான். அல்ஹாகுமுத் தகாதுர், குர்ஆனில் ஒரு சூரா ஒன்று இருக்கிறது. அல்ஹாகுமுத் தகாதுர், பேராசை அல்லது தகாதுர், சொத்துக்களை பேராசை பிடித்து பிறருக்கு பெருமை அடிப்பதற்காக வேண்டி சொத்துக்களை அதிகமாக்கிக் கொள்வது என்ற பெயரில் ஒரு சூரா ஒன்று இருக்கிறது. அல்ஹாகுமுத் தகாதுர். மனிதன் ஷைத்தான் வழியில் சென்று அவன் அவசரப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறான், ஹராமான முறையில் உழைத்து கொண்டிருக்கின்றான். அவனை இவ்வாறு ஹராமான முறையில் உழைப்பது அவனை அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதை விட்டும் தூரமாக்கிவிட்டது. அல்ஹாகுமுத் தகாதுர். எதுவரைக்கும்? ஹத்தா ஜூர்துமுல் மகாபிர், மன்னரைக்கு செல்லும் வரைக்கும். அல்ஹாகுமுத் தகாதுர் ஹத்தா ஜூர்துமுல் மகாபிர் கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன் கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் அங்கு சென்று பார்க்க போவது லதரவுன்னல் ஜஹீம், நரகத்தை தான் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். சும்ம லதுஸ்அலுன்ன யௌம இதின் அனின் நஈம். பின்பு இந்த உலகத்தில் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த அருட்கொடைகள் பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். மன்னரையில் விசாரிக்கப்படுவீர்கள், மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு உழைக்கின்ற பொழுது எங்களுக்கு பணம் வருகிறது, அது இன்பமாக இருக்கிறது, அது கவர்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் உழைக்கின்றோம், வசதி வாய்ப்போடு வாழுகின்றோம். ஆனால் நாங்கள் மறுமையை நாங்கள் மறந்துவிட்டோம். இந்த உலகம் என்பது நிரந்தரமற்ற ஒரு குறிப்பிட்ட காலம் வாழுவதற்காக வேண்டித்தான் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மற்றொரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். வட்டி, நாங்கள் லோன் எடுக்கின்ற பொழுது அது வட்டியாக மாறுகிறது, அதனை நான் சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். அதுபோன்று லீசிங், வாகனங்கள், மோட்டார் சைக்கிள், இதனை நாங்கள் வட்டி வங்கிகளில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதுபோல நாங்கள் இந்த புல்மூட்டை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் அதிகமாக வட்டியோடு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்தான் விவசாயம். விவசாயம் என்று சொன்னால் எங்கள் ஷரீஆ அங்கீகரித்த ஒரு முறை இருக்கிறது, குத்தகை முறை. விவசாய காணிகளை நாங்கள் விவசாயம் செய்யாமல் இருக்கின்ற பொழுது பிறருக்கு கொடுக்கலாம். நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக விவசாயியும் அந்த காணிக்கு சொந்தக்காரரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய வழியை மறந்துவிட்டு, அல்லாஹு தஆலா எங்களுக்கு போதித்த அந்த முறையை புறக்கணித்து விட்டு தற்போது ஷைத்தானின் வழியில் வட்டியோடு சம்பந்தப்பட்ட ஒரு முறையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். வீட்டுக்கு காணிகளை கொடுத்து இன்று கடன் என்ற ஒப்பந்தத்தின் பேரில், ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இன்று நாங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த விவசாயம், இதன் மூலமாக பெறப்பட்ட வருமானம், சொத்து ஹராமானது. அதன் பிறகு அதிலிருந்து நீங்கள் ஜகாத் கொடுத்தாலும் தர்மம் செய்தாலும் ஒரு பயனும் இல்லை. அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய விடயங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தெரிந்ததற்கு பிறகு செய்யக்கூடாது. வட்டி என்பது ஒரு பாரதூரமான ஒரு பாவச் செயல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும்
அல்லாஹு தஆலாவும் கடுமையாக எச்சரித்த ஒரு பாவச் செயல். லஅனல்லாஹு ஆகில ரிபா வ மூகிலஹு வ காதிபஹு. அல்லாஹு தஆலாவும் அவனை தூதரும் சபிக்கின்றார்கள். வட்டிக்கு கொடுப்பவன் எடுப்பவன் அவனை அல்லாஹு தஆலா சபிக்கின்றான். அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வேதனை கொடுக்கின்றான். அவர்களுக்கான பனிஷ்மெண்ட் இருக்கிறது. யம்ஹகுல்லாஹு ரிபா. அவர்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் எண்ணிக்கையில் கூடுதலாக இருக்கும், ஆனால் அதில் அபிவிருத்தி இருக்காது. எண்ணிக்கையில் அமௌண்ட் கூட இருக்கும், ஆனால் பரக்கத் இருக்காது, அருள் இருக்காது. அதே நேரத்தில் ஹலாலாக ஒருத்தர் உழைத்திருப்பார், ஆனால் அவருடைய அமௌண்ட், அவருடைய சொத்து குறைவாக இருக்கும், ஆனால் அதில் பரக்கத் இருக்கும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகளெல்லாம் எமது பிரதேசத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடியது. இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். கடத்தொழில் இருக்கிறது, விவசாயம். இங்கு அளவு நிறுவையில் நிறைய மோசடி நடக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், வைலுல்லில் முத்தஃபிஃபீன். அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான். அல்லதீன இதக்தாலு அலன்னாஸி யஸ்தௌஃபூன். அவர்கள் வாங்குகின்ற பொழுது நிறைவாக வாங்கிக் கொள்கிறார்கள். கடத்தொழில் ஈடுபடுகின்ற முதலாளிமார்கள் அவர்களாக இருக்கலாம், விவசாயம் நெற்களை கொள்வனவு செய்கின்ற முதலாளிகளாக இருக்கலாம். அவர்கள் சில பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நிறைவாக பெற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் கொடுக்கின்ற பொழுது யுக்ஸிரூன், குறைவாக கொடுக்கின்றார்கள். இவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹு தஆலா கடுமையாக அவர்களுக்கு எச்சரிக்கின்றான். இதன் மூலமாக வந்த வருமானம், இதன் மூலமாக பெற்ற அந்த சொத்து ஹராமானது. அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொத்து செல்வங்களை தந்து சோதிக்கின்றான். அரச உத்தியோகம் என்பது ஒரு அமானிதம். இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நான் கூறுகின்ற விடயங்கள் உங்களுக்கு எரிச்சலூட்டக்கூடியவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கலாம். சில சகோதரர்கள் அரச உத்தியோகம், உங்கள் கடமை நேரத்தில் நீங்கள் உங்களுடைய சொந்த தேவைகளை நிறைவேற்ற வெளியில் செல்கின்ற ஒவ்வொரு அந்த வினாடிக்கும் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நீங்கள் மறுமையில் பதில் சொல்லியாக வேண்டும். அதற்காக நீங்கள் கூலி பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? அமானிதமாக உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த பதவி துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. லஞ்சத்தின் மூலமாக இன்று உழைப்பு. அதிகமான சகோதரர்கள் இந்த லஞ்சத்தை சாதாரண ஒரு பொருட்டாக, ஒரு சின்ன ஒரு தவறாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலருடைய ஆரம்பமே ஹராமாக இருக்கிறது. லஞ்சம் மூலமாக இன்னொருவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தொழிலை, இவருக்கு இருக்கின்ற அந்த பணப்படத்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து, அதனை அந்த அதிகாரிகளுக்கு கொடுத்து அவருக்கு கிடைக்க வேண்டிய, பிறருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவியை, தொழிலை இவர்கள் எடுத்து அதன் மூலமாக அவர்கள் உழைத்து வாழ்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார்கள், பெற்றோருக்கு கொடுக்கின்றார்கள், அள்ளி கொடுக்கின்றார்கள். சில பொழுது அவர்கள் தர்மமும் செய்கின்றார்கள். ஆனால் ஆரம்பம் ஹராமானது சகோதரர்களே. இவ்வாறு அதிகமான சகோதரர்கள் இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஹராத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நகையை பார்க்கணும், நகை வியாபாரம். அதிகமான சகோதரர்கள் பழைய அவர்கள் பாவித்த நகையை கொண்டு போய் புதிய நகை வாங்குகின்றார்கள். அங்கு என்ன நடக்கிறது? இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான வழிகாட்டலை வழங்கி இருக்கிறது. இஸ்லாம் சொல்லுகிறது, பழைய நகையை கொண்டு நீங்கள் கொடுத்து அதற்கான பணத்தை பெற்று இன்னொரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள், உடனுக்குடன் மாற்ற வேண்டாம் என்று சொல்கிறது. அவ்வாறு உடனுக்குடன் மாற்றுகின்ற பொழுது பழைய நகையை கொடுத்து புதிய நகையை உடனே வாங்குகின்ற பொழுது அது வட்டியாக மாறுகிறது. இவ்வாறு நாங்கள் செய்கின்ற தொழில் அதிகமான தொழில்களில் எங்களை அறியாமல் வட்டி கலந்திருக்கிறது. எனவேதான் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு விடயத்தை இறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். காணி அபகரிப்பு சர்வசாதாரணமாக நடக்கிறது. காணி என்கிறது அல்லாஹு தஆலா இந்த பூமியை விசாலமாக்கி இருக்கின்றான். அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்று தந்திருக்கின்றான். ஆனால் இந்த மனிதன் பேராசை பிடித்தவன், கூடுதலாக உழைக்க வேண்டும் என்று பேராசை பிடித்த இந்த மனிதன் என்ன செய்கின்றான்? பிறருடைய காணி அபகரிக்கின்றான். மறுமையில் அவர்களுக்கு என்ன நடக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? மனிக்தத அஷ்பரன் மினல் அர்லி ظுல்மன், அநியாயமாக பிறருடைய காணியிலிருந்து ஒரு சிறிய பகுதியாவது நீங்கள் எடுத்தால் அல்லாஹு தஆலா 7 நிலங்களை மாலையாக அணிவித்து உங்களை கொண்டு வருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களுடைய எங்களுடைய
இந்த தொழில் ஹலாலானதாக இருக்க வேண்டும், ஹராமாக இருக்கக்கூடாது. எனவே தான் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரருடைய எங்களுடைய ஹஜ் நாங்கள் வழங்கக்கூடிய இந்த தர்மம், அதுபோன்று நாங்கள் கேட்கக்கூடிய இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் ஹலாலான உழைப்பில் இருக்க வேண்டும். எனவே தான் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எஞ்சிய வாழ்க்கையை அந்த வாழ்க்கை எங்களுக்கு குறுகிய வாழ்க்கையாக இருக்கலாம். தற்போது எமக்கு நடக்கின்ற இந்த திடீர் மரணங்கள் எங்களுக்கு ஒரு எச்சையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உங்களுக்கு ஃபமன்ஜாஅஹு மௌஇதத்தும் மிர் ரப்பிஹி, இது ஹராம் இது ஹலால் என்ற செய்தி உங்களுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் மீண்டும் செய்தால், மீண்டும் வட்டிக்கு கொடுத்தால், வமன் ஆத ஃபஉலாஇக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாசிகள், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா வட்டிக்கு கொடுத்தவர்களை எடுத்தவர்களை எச்சரிக்கின்றான். எனவேதான் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹலாலான உழைப்பு என்பது அது ஒரு வணக்கம், உங்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லும். அதே நேரம் ஹராமான உழைப்பு உங்களை நரகத்துக்கு அழைத்து செல்லும். அல்லாஹு தஆலா இது என்னுடைய வழி என்று தெளிவாக எங்களுக்கு காட்டியிருக்கிறான். அதுபோல ஷைத்தான் அவனுடைய முயற்சியை மேற்கொள்கிறான். எனவே எங்களுடைய கையில் இருக்கிறது அல்லாஹ்வுடைய வழியில் உழைப்பதா ஷைத்தானுடைய வழியில் உழைப்பதா என்று. எனவே தான் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை ஹலாலான முறையில் உழைத்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு அவனும் அவனுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எங்களுக்கு எவ்வாறான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கிறார்களோ அந்த வழிகாட்டல் அடிப்படையில் ஹலாலான முறையில் உழைத்து வாழ்ந்து மறைவுமாக என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.